ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிஎஸ் மேட்ச் பார்க்க போகிறோம் காய்ஸ். இந்த மேட்ச் ஆனால் இந்த மேட்ச் வித்தியாசமாக போகும் காய்ஸ். அதை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. சரி, அப்படியே ஃபோன் ஃபைல் போட்டு ஓடுறேன் பார்த்தா அதுக்குள்ளே போயிட்டேன். போயினே இன்னும் காய்ஸ் அங்கேருந்து காய்ஸ் டக்குன்னு ஒரு ஒன் டாப்புக்கு வந்து எடுத்துட்டேன் நான். சரி, ஒன் டாப் தானே அடிக்கலான்னு சொல்லிட்டேன். தூக்குற பார்த்து தூக்கவே இல்லை. அச்சுனேங்கிற காய்ஸ் ஊழவே இல்லை காய்ஸ். அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒன் டாப் வச்சு பின்னாடி டஸ்டாங்க காய்ஸ். பின்னாடி பாருங்க எங்கள் ஆளுக்கு முன்னாடி டஸ்டாங்க காய்ஸ். டக்குனு வந்து கிண்டத்துக்கு போயினான்டா பொக்குனா பூச்சி காய்ஸ். எனக்கு பார்த்தா வாக்கார முறைச்சிட்டு இறாங்க காய்ஸ். அவன் அதனால தான் இதாகிக்கிறது. அப்படியே எல்லாரும் நம்ம தீமத்தை கில்ல எடுத்துருந்தாங்க. இப்போ என்னது 2v2 தான் எப்படி ஜெயிக்கலான்னு பார்த்தா 1v2 தான் கைஸ். 2v1 தான் கைஸ். ஈஸியாக சமாளிக்கலாம் கைஸ். எனக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வச்சா கூட இன்னொருத்தர் சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு சாதகமாக தான் இந்த மேட்ச் அமையும். எப்படி ஆனாலும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளா ஜெயிக்க போகணும் காய்ஸ். என்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை. எவ்வளோ சோங்குள்ள மாற்றின்னு செத்து போடுவோம் பொழுது சார். டிடி போடா அனைவரும் சப்போர்ட்டு பண்ணுங்கள் காய்ஸ். ஏண்டா ஒன் டாப் அடிக்கிறதுக்கு என்னட்டு அழுத்தி புஷ்ணுக்கிறான் காய்ஸ். டென்ஷன் ஆகாது காய்ஸ். எனக்கு தான் ஏழை ஒன் டாப் அடிக்கிற கண்ணத்துக்குன்னே இவரு சீட் போடுறாரு. ஒன் டாப் நான் நல்லா அடிப்பேன் அப்படின்னு ஏன் கேட்டுக்கலாம் காய்ஸ். தர மாட்டேங்கும். போன் ஃபயரை போட்டு கொள்ளலாம் காய்ஸ். போன் ஃபயர் போட்டாச்சு. யூசிபி அர்த்தம் போயிட்டு ஒருதான் இந்த மேட்ச் அச்சே ஆகணும் காய்ஸ். ஆனால் லாஸ்ட் தான் நான் நல்லா அடிப்பேன் காய்ஸ். ஆனால் இந்த மேட்ச் எப்படின்னா கில்ல அச்சே ஆகணும் காய்ஸ். ஒரு கில்லுன்னா அச்சுன்னா அப்படியே ஓடிட்டேன்ட்ட காய்ஸ். அங்கே பின்னாடி நம்ம சுற்றின்னு போனான்னு பார்த்தா அவங்க ஒரு மேக் இருந்துச்சு. சரி எடுக்கலான்னு போய் டக்குனு எடுத்துட்டு போனால் டக்குனு பின்னாடி ஃபுல் ஹெச்சிப்பு காரி காய்ஸ். அப்படியே டக்குனு இது வந்துச்சு பாருங்க. அதில் உக்காத்தேன் க்ளூ ஆல் போட்டு டக்குனு வந்தப்போ ஏன் அடிக்கலான்னு பார்த்து டவுலாக இப்போத்தேன் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சுதான் இப்போ செரான்னு வெளியே இப்போச்சு காய்ஸ். நல்லா ஒரு பார்த்தா பின்னாடி இந்த அடிக்கிறான். ரொம்ப நேரம் இந்த அடிக்கிறான் நம்ம டீம்மேட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. உக்காருந்தா பாருங்க டக்குன்னு கீழே வந்து வச்சுருவானா. கத்தரி ஒன்று பார்த்தேன் கைஸ். அதான் பாரு 2 டவுன் வைப்பாங்க கைஸ். அதாவது ரிமூவ் பண்ணுவாங்க வச்சுருவாங்க மேலே வச்சுருவாங்க. கில்லை கிளியர் பண்ணுற பாவம் பையன் 2 கிலத்து வேஸ்ட்டாக போச்சு. தெரிஞ்சுதாயிடுச்சு கைஸ். அவங்க ஒரு ரவுண்ட் வச்சாங்க, நம்ம ஒரு ரவுண்ட் வச்சிட்டோம். இதுக்குமா நான் பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா இந்த கண்ணே எடுத்துக்கணும். இந்த கண் நல்லா அடிக்கும். எதுக்கு நல்லா போகும். ஆனால் தூக்கினா எதுக்கு நல்லா போகும் காய்ஸ். அதான் இல்லை ஒரு மைன் இதுவே. அப்படியே ஃபோன் ஃபைல் ஏற்றலாம். ஏற்றின்னு தான் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறோம் போட்டு விட்டா அப்படியே ஏற்றி நம்மளே போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் விடுவோம். அவரை போட்டு அவரை பார்த்தா ஒருத்தர் இங்கே ஒருத்தர் போட்டு வச்சுக்கிறாங்க ஐஸ். டக்குனு அப்படியே போகணும் ஐஸ். அப்படியே உக்காந்துட்டு பாருங்க. டக்குனு ஓடுற அமுத்த முடியல. அடுத்த லாஸ்ட் அமுத்திச்சு ஐஸ். சோனியா கேரக்டர் ஆனவனே இப்படி ஓடு. நான் அவன் சும்மா வித்த காத்துறா தலைவர் ஐஸ். வித்த காட்டின அப்படி டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. அது கத்துறதுனால வேலை அச்சு முடிச்சுட்டா மோட்டு போடலையே. அது வரைக்கும் பார்த்தா தீபாவளி டக்குன்னு தோணு. இப்போட்டா 2 பேருமே டக்குன்னு தோணு. ஒருத்தர் என்னன்னா அவனுக்கு தெரியல. அவனுக்கு கிஞ்சிட்டாங்க 2 பேருக்கு ஐஸ். ஒருத்தர் வச்சுட்டாங்க ஐஸ். போடு வெளி துடி அச்சிடுறா எப்படிடா அச்சிடுறா. கில்லுக்கு போனோடனே எப்படின்னா அச்சு உச்சிடுறா. மெடிக்கல் சுட்டுறா காய்ஸ். இவன் சத்தியமாக செத்துருவான்டான்னு நினைக்கிறேன்.
காய்ஸ் அஸ்தான் காய்ஸ். நான் காய்ஸ் இது ஒரு ரவுண்டு கூட அடிக்கவே முடியல. ஒரு ரவுண்ட் ஸ்ட்ராங் ரெண்டாவது ரவுண்டு. இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி இந்த கரியத்துக்கெல்லாம் லாங் ரேஜ்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் ரேஜ் எடுத்துக்கிறேன். சரி நம்ம போடலான்னு பார்த்தா டக்குன்னு வேரட்டு போட்டு விட்டோம். நான் போட டக்குன்னு போட்டோம். அதான் அப்படியே ஹெச்பியும் என்னச்சு ஓட ஃபுல்லாச்சு. ஹெச்பியோ ஏறும். ஆனால் இல்லை இது இந்த முன்னந்த போன் ஃபயரில் நல்லா இருந்துச்சு. இந்த போன் ஃபயர்னா அது 2 போன் ஃபயரு அது ஈஸியாக ஏறும். ஒரு போன் ஃபயர் போட்டாலும் ஃபுல்லாகிடும். பெரிய போன் ஃபயர் போட்டு வேஸ்ட்டு. டக்குனு வந்து பாம்பு தூக்கி போட்டுருவாங்க. ஓடி அமுத்தே முடியல. அத்திரி போனால் ட்ரோனும் திரும்பியே போனாங்க காய்ஸ். ரிவியா பண்ணானுவோ ரிவியூ ஆகிட்டேன். ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு அடிச்சு காத்துருந்துச்சு காய்ஸ். அது அந்த ஒரு போட்டு டக்குனு பண்ணிட்டான். 2 அடி அடிச்சோம் காய்ஸ். இன்னும் ஒரு அடி அடிச்சு இந்த டோனை எடுத்துப்போம் காய்ஸ். எனக்கு அப்போ தான் திங்ச்சு ஏச்சு பாருங்க காய்ஸ். திச்சுதே அப்படி ஏச்சு காய்ஸ். வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் நல்லா எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா எடிட் பண்ண கற்றுக்கணும் போலுக்குது காய்ஸ். நான் ஒரு சின்ன யூடியூபரு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பார்த்தா நம்ம பேசும் போது நம்ம தீர்மானம் டெஸ்ட்டாகும். நம்ம 2 அவங்க 2 நான் சொல்ல காய்ஸ் வித்தியாசமாக போவோம் காய்ஸ் மேட்சின்னு. அவங்க 2 எடுத்தாங்களா, நம்மளும் டக்குன்னு 2 எடுத்துட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு 1 எடுத்தாங்க, நம்ம 1 எடுத்தோம். அதுக்கடுத்து அவங்க 2 எடுத்தாங்க, நம்ம 2 எடுத்தோம். எப்படி காய்ஸ் ஒரு போல் ஃபயர் போட்டோம். எனக்கு ஃபுல்லாக ஹெச்பி ஏறிச்சு. டக்குன்னு ஏறிச்சு. ஏன்னா நான் ஒரு இது வைக்கணும். முஸ்லீம்ன்ற பாருங்க மஷ்ரூமு எடுத்துட்டு ஓடினேன். அந்த காய்ஸ் பின்னாடி சுற்றின்னு போனேன் வாட்டி. அப்படியே ஒரு பைக் தான் இன்சைடு போனேன் நான். யாரும் இன்சைடு ஒழிஞ்சிருப்பாருங்க. கரெக்டாக ஒழிஞ்சிருந்து டக்கு நம்ம வந்தோன்னே அடிப்பானு பாருங்க. எவ்வளோ திஞ்சிடாங்க. ஆனால் இந்த ரவுண்ட் அப்படின்னு சரி நிற்கவே இல்லை யாருமே. சரி இப்படி போய் நிற்கலான்னு பார்த்தா அவனே தலை வாங்கி மாட்டிக்கிற காய்ஸ். அவனே பார்த்துக்கிறான் காய்ஸ். என்ன வெளியே வந்து தலையை ஊற்றாம பாருங்க காய்ஸ். நம்ம எப்படின்னா அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ வால் போட்டு 2வது ப்ளூ வால் போட்டு டக்குனு ஊங்க 9 நம்பரை நான் ஓரல் போட்டு நூற்றில பொக்குன்னு வச்சு பாடி முழு பாடி எட்டு எப்படி வந்து ரவுண்ட் நம்ம தான் அடிப்போம். ஆனால் நம்ம 4 பேர் இருக்கிறோம். அப்படியே போன் ஃபயர் போட்டாரு. போன் ஃபயர் போட்டு வெளியே விட பார்த்தா யார் இருக்கணும் அவங்கள. நல்ல வேலை நம்ம 3 எடுத்துட்டோம் ஐஸ். இந்த ரவுண்டை நம்ம தான் ஜெயிக்க போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு தான் ஐஸ் நான் சரியாக கில் அடிப்பேன். அப்படியே சரி ஏக்கியை போட்டு லாங்குவேஜ் எடுத்துக்கலான்னு இந்த கன்று பேர் ரொம்ப வந்துச்சு காய்ஸ். அந்த அடிட்டுலாம் வாங்கிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்று நான் என்ன பண்ணுவேன்னா நான் மேலே ஏறி போயிருந்தேன்னா டக்குன்னு அஸ்து பண்ணுவேன். நான் பாருவா நான் இந்த மாதிரி ஏறி போயிருந்தா டக்குன்னு எப்படின்னா நான் போவேன் எப்போதான் கிடைக்கும். ஆனால் கீழே இறங்கி சந்தூலெல்லாம் ஓடி அப்படியே அந்த இந்த வீடு தான் வயசு. நான் எப்பவுமே வரும் வயசு மேலே யாருனால இந்த வீட்டு மேலே ஒன்றியாக சேருவேன். இந்த வீட்டு மேலே வந்து உக்காந்த காய்ச்சி அங்கே ஏதோ ஒரு எலி குச்சி இந்த மாதிரிக்குது. பார்த்தா எலுமியா தலை காற்று வேலை வயசு அச்சினே இந்த அவன் தலைக்கு நேரத்துக்கு அச்சினே என்ன பண்ணுவோம் தொங்குணும் வச்சு காய்ச்சி தொங்குணும் வச்சுங்க பாரு யாராச்சும் வருவான். இந்த கேரட்ஸ் என்னவோ ஏசவோ என்ன சொல்லாங்க டக்குன்னு மெடிக்கெட்டு போட்டுக்கணும் காய்ச்சி. டக்குன்னு 2வது மெடிக்கெட்டு போட்டுக்கினேன். அந்த மெடிக்கெட்டு யூஸை போயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக வச்சு போயிடுச்சு. பத்ததிலே போட்டான் ஒன்று சிறந்து காட்டு வாடின பாருங்க. அவன் வச்சு திரும்ப தலை காட்டவன் பாருங்க. நெத்தியில் புக்குன்னு வச்சு 2 கிலோ வச்சிருவோம் காய்ஸ். அது எப்படியா இந்த மேட்ச் போயாடா காய்ச்சி நம்ம அப்படின்ட்டு நல்லா ஒரு க்ளூவால் எடுத்துக்கினே போனேன் காய்ஸ். போய் ஒரே ஒரு இது காய்ஸ் சும்மா ஒரே ஒரு புல்லட்டு வாங்கிட்டு பார்த்தாச்சு. டக்குன்னு முத்தி வளர்ச்சிக்கிறாங்களோ. சரி காய்ஸ் நம்ம அவ்வளோதான் மேட்ச்சு.
சரி இதில் ஸ்க்ரீன்ஷாட் போடலான்னு சி இது பேர் இது போடலான்னு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கணும் காய்ஸ். முன்னாடி போடுவோம்ல ஃபோட்டோ இப்போ நான் மறந்துச்சு. அது பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கிட்டு காய்ஸ். சரி காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்